கடகராசி நார்மலாக இவங்க காலபுருஷ தத்துவத்தில் வந்துட்டு 4வது ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அந்த ராசியிலே சந்திரன் வந்து ஆட்சி ஆகிறாரு. ஸோ இவங்களுடைய மனோதைரியம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மனோதைரியம் இருக்கிற ஒரு ராசியாக தான் நம்ம கடகராசியை பார்க்குறோம். இவங்க பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு மென்மையான ஒரு இவங்க அப்பியரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு அப்பியரன்ஸாக இருப்பாங்க. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு யூஸ்வலாக யாருக்குமே அகெயின்ஸ்டாக போக மாட்டாங்க. இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கடகராசி நேயர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணாங்களா, இவங்களுடைய 10வது வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு வைராகியத்தோடு இவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த செவ்வாயுடைய வைராகியம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்க தான் சரி. அதே மாதிரி வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டியாக வந்துட்டு நம்ம இந்த கடகராசி நேயர்களை பார்க்குறோம். இவங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா புதன் வந்து 3வது இடத்துல இருக்கிறதுனால ஒரு விரைவான ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஆக்கப்பூர்வமான செயல்கள் வந்துட்டு யூஸ்வலாக இந்த கடகராசி நேயர்கள் வந்துட்டு நார்மலாகவே பண்ணுவாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் வந்துட்டு வெறும் சாஃப்ட் பர்சனாலிட்டி, டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி, எல்லாருக்கும் ஒரு ப்ளீஸிங், இவங்களை பார்க்குறதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான நபர்களாக வந்துட்டு இந்த கடகராசி நேயர்கள் இருப்பாங்க. இது ஒரு பொதுப்படையான பலன்களை